நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோல 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் பொழுதும் இந்த வருடத்துல நம்ம வாழ்க்கையில இந்த மாற்றம் நடந்துராதா, இந்த முன்னேற்றம் கிடைச்சிராதா, அட்லீஸ்ட் நிம்மதியாவது கிடைச்சிராதா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஏன்னா 2025ஆம் ஆண்டு பல்வேறு இன்னல்களையும் சறுக்கல்களையும் சந்தோஷம் இல்லாத நிலைமையும் தான் அதிக பேர் நபர்கள் நம்ம சந்திச்சோம். அப்படிப்பட்ட இந்த 2025ஆம் ஆண்டு முடிஞ்சு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு பெயரளவில் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் குடும்பத்தில் நிம்மதியையும் தரும் ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த வருடம் பிறக்கும் அந்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம் இருக்கிறது. அன்னைக்கு அற்புதமான இந்த நேத்திரம் ஜீவன் ரெண்டு விஷயத்தை நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். நேத்திரம் அப்படின்னா கண் பார்வை. அந்த வருடம் தொடங்கும் பொழுது பார்வை என்பது சிறப்பாக இருந்து விட்டால் கண்டிப்பாக அந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஜீவன் என்பது உயிரோட்டம். ஒரு வருடம் பிறக்கும் அந்த நாளில் பார்வையும் உயிரோட்டமும் இருக்கும் நாளில் ஒரு ஆண்டு தொடங்கினாலோ, ஒரு காரியத்தை தொடங்கினாலோ, ஒரு செயலை தொடங்கினாலோ அது மிகப்பெரிய வெற்றியை தரும். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கட்டாயமாக நேத்திரமும் ஜீவனும் பார்த்து செய்யறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பரிபூர்ண நேத்திரமும் ஜீவனும் நிறைந்த நாள்ல இந்த வருடம் தொடங்குறது. எம்பெருமான் ஈசனுக்கு மிகவும் விசேஷமான பிரதோஷமும் இருக்கும் அந்த நாளில் இந்த ஆண்டு பிறக்கிறது. 10ம் 10ஆததற்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அடுத்தது குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டு அவரோட வாழ்க்கையில 60% வெற்றி குருவால் கிடைச்சிடும். அப்படிப்பட்ட குரு பகவான் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது மீன ராசிக்கு 4ஆம் இடத்திலும் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திலும் குரு பகவான் இருக்கிறார். அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். அடுத்தது சிம்ம ராசியில் கேது பகவான் மகாலட்சுமி நட்சத்திரமான சுக்கிரனி நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தது தனுசு ராசியில் குருவின் பார்வையில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் குருவின் பார்வையில். இந்த 4 கிரகங்களின் பார்வையில் குரு பகவான். இதைவிட ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் ஒரு ஆண்டு பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான இந்த கிரக அமைப்பிலும் உன்னதமான நாளிலும் பிறக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த எல்லா விதமான சிக்கலையும் தொந்தரவையும் வேதனையும் அவமானத்தையும் நீக்கும். கிடைக்காத பல விஷயங்களை கிடைக்க வைக்கும். நிச்சயமாக நீங்க சந்தோஷமாக உறுதியாக நம்பக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். எந்த ராசிக்கு இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு தாராள மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்கு தான் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இது போல பல கிரக அமைப்புகளையும் பல ராசி பலன்களையும் எப்பவுமே லாஜிக்கோட கனெக்ட் பண்ணி சொல்றதுதான் நம்மளோட விசேஷம். அப்படிப்பட்ட லாஜிக்கான பலன்கள் உங்களை நிச்சயமாக இந்த 2026ஆம் ஆண்டு வெற்றி அடைய வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அப்ப இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல போய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை அதிபதி கடவுள்ல தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வரியத்தையும் 16 செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்கும். ஒரு மன நிறைவும் அனைத்து விதமான செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைத்து நீங்கள் பயணம் செய்யும் ஒவ்வொரு அடியும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்திலும் வெற்றியை தரும் விதத்திலும் இருக்கும். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன், அதனுடைய அதிபதி தான் மகாலட்சுமி. அப்ப சுக்கிரன் உங்களோட ராசிக்குள்ள அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறது. அப்ப தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும். அப்ப லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை கிடைத்தாலே ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறி விடுவார். அப்ப உங்களுக்கு மகாலட்சுமியின் அனுகிரகமும் குபேரனின் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை கமெண்ட்ல போய் கீழே பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு மனதார லட்சுமியை பிரார்த்தனை செஞ்சு பதிவிடுங்கள். உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரமோ பூராட நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரத்திலோ நீங்கள் பிறந்திருந்தாலும்
உங்களுக்கான வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும், தடைகள் விலகணும், தாமதங்கள் குறையணும், உங்கள் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் பெரிய அளவில் நிரம்ப வேண்டும் என்று நம்ம மகாலட்சுமியின் ஆலயத்துல பிரார்த்தனை செய்ய போறோம். அப்ப அந்த பிரார்த்தனை செய்யற வீடியோவும் இந்த சேனல்லையே ஒளிபரப்பும் செய்யப்படும். அதை நீங்க பாக்குறதுக்கு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல்கிற ஆப்ஷன் கொடுக்க சொல்றது. இந்த முயற்சி ஒரு விதத்தில் உங்களை ஈர்க்கிறது, ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்கிற நம்பிக்கையை தருது. இந்த முயற்சி பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோல போய் நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் கண்டிப்பாக இதை தொடருங்கள் அப்படின்னு போடுங்க. இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களோட ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள், 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி என்று 4 கிரகங்கள் உங்களோட ராசியிலே இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் கும்ப ராசியில், 4ஆம் இடமான மீன ராசியில் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியில் சந்திரன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் சம சப்தம பார்வையில் குரு பகவான் இருக்கிறார். தன்னட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார். அடுத்தது உங்க ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் கேது, பூர நட்சத்திரத்தில், சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில். அப்ப கண்டிப்பாக கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். ராசியில இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போறாங்க. இந்த வருடம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். வீடு கட்டலைங்க, வீட்டுக்கு ஒரு இடம் வாங்க முடியல, எவ்வளவு நாள் நான் வாடகை வீட்டுல இருக்குங்கிற ஏக்கம் தீரும். அதே போல ஏதாவது வீடு கட்டும் பணி பாதியில நிக்குது, அல்லது வீட்டை புனரமைக்கணும், அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம், ஒரு பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நாளா பண்ண முடியலையா, இப்ப செய்யலாம். அதே போல கடந்த காலங்கள்ல எனக்கு இந்த முயற்சி பலன் தரல, நான் இந்த வேலையை செய்யலாம் நினைச்சேன், இந்த தொழிலை தொடங்கலாம் நினைச்சேன், வியாபாரம் செய்யலாம் நினைச்சேன், அல்லது திருமணம் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய எல்லா தடைகளும் நீங்கும், எல்லா தாமதங்களும் குறையும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உன்னதமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை பெறும் ஆண்டாகவும், உங்களுக்கு ஒரு பெரிய கனவு நனவாகும் ஆண்டாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த 6லிருந்து 60 வயது வரைக்கும் உள்ள எல்லோருக்கும் இருக்கும். எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் ஆண்டாக உறுதியாக இருக்கும். இந்த 2026இல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுடைய சேமிப்பில் இருந்து நீங்கள் செய்வதாக இருக்கலாம், அரசின் உதவியாக இருக்கலாம், மானியமாக இருக்கலாம், வங்கி கடனாக இருக்கலாம். எது நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் உங்களோட வியாபாரத்துக்கு அது கிடைக்கும். தொழிலை நவீனமயமாக்குறதுக்கு, தொழிலை மாடர்னைஸ்ட் பண்றதுக்கான பல்வேறு யுக்திகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். யூனிட் 1, 2, 3 யூனிட்டை 2, 3 அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே போல உங்களுடைய பொருட்களை பிரான்சைசி கொடுப்பதோ அல்லது வேறு ஒரு பொருட்களை பிரான்சைசி எடுத்து செய்வதோ, டீலர்ஷிப் கொடுப்பதோ, இதை எல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். நிறைய நபர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க புதிதாக தொழில் தொடங்கலாம், சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு தயக்கம் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். இப்ப முயற்சி ஸ்தானத்துல ராகு இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் அது உங்க ராசிநாதனின் இன்னொரு வீடான மீனராசியாக இருப்பதால் கண்டிப்பாக புதிதாக தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணுங்கிற உங்களோட எண்ணமும் ஆசையும் நிறைவேறும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, வேலையில நெருக்கடி அல்லது வேலையில நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த நிலைமை எல்லாமே மாறிடும். உங்களோட சம்பள உயர்வும் பதவி உயர்வுக்கான கோரிக்கை உங்களோட நிறுவனத்தினால் இப்பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கப்படும். மாணவ மாணவிகளுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரியில் இடம் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவை எடுத்து படிப்பீர்கள். நீங்கள் கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் அமையும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தவரை ஏற்றம் தரும் ஆண்டாகவும் முன்னேற்றம் தரும் ஆண்டாகவும் மாற்றத்தினால் நீங்கள் வெற்றி காணும் ஆண்டாக இருக்கும். அப்ப கடந்த காலங்களில் உங்களோட போட்டிகளில் நீங்க என்ன யுக்தியை பயன்படுத்தினீர்களோ பின்பற்றினீர்களோ அதிலிருந்து மாற்றி வேறு ஒரு விதமான யுக்தியை நீங்கள் கடைபிடிக்கலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அதை இந்த வருடத்துல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி கோப்பை உங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். விவசாயிகளை பொறுத்தளவுல இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு மாற்று பயிர் சாகுபடியின் வழியாக அல்லது மாற்று விவசாய முறையை
முறையினால், மாற்று வேளாண் சாகுபடி முறையால், நவீன யுக்திகளை, நவீன உபகரணங்களை கொண்டு நீங்கள் விவசாயத்தில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள். அந்த புதுமையினால் உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். அந்த மகசூல் அதிகரிப்பதால் லாபம் பன்மடங்கு பெருகும் ஆண்டாக விவசாயிகளுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் மாற்று திறனாளிகளை பொறுத்தளவில் உங்களோட முயற்சிகள் பலனை தரும். நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யும் எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு முழுமையான பலனை தரும், உறுதியாக தரும். அப்ப உங்களுக்கு வேலை வாய்ப்போ சுயதொழில் செய்யும் எண்ணமோ எது இருந்தாலும் அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்கள். வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட சொத்து எனக்கு சரியா வரல, அதுல நீதிமன்ற வழக்கு இருக்கு, வில்லங்கம் இருக்குன்னா அதையெல்லாம் இப்ப சரி செஞ்சுக்கலாம். முன்னோர்களின் சொத்து வருவதற்கான வாய்ப்பும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல பிரிவினை இருக்கு, கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு, பிரிந்து தம்பதியர் வாழ்றீங்க அப்படின்னா அவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இணக்கமான ஒரு வாழ்க்கை உறுதியாக அமையும். நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தளவில் அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. இந்த வருடத்தின் மே 31ஆம் தேதி வரைக்கும் குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்ப உறுதியாக இந்த வருடத்தின் முதல் பாதியில உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த வெற்றி கிடைக்கணும்னாலும் அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே வழிபாடு செய்ய வேண்டியது சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியை. மகாலட்சுமி தான் ஒரு கலைத்துறையிலும் சரி, ஒரு அரசியலிலும் பிரபலத்துவத்தை தரும். பெரிய அளவுல மக்களை நம்ம சென்றடையணும், மக்களை நம்ம ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பிரபலம் அடையணும். அதற்கான வழி மகாலட்சுமி வழிபாடு. இன்னொன்னு, கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பதால், இந்த வருடம் பிறப்பதால் உறுதியாக இந்த வருடம் மகாலட்சுமியின் வழிபாடு பெரிய அளவில் எல்லோருமே செய்வாங்க. இன்னொன்னு, மகாலட்சுமியின் ஆலயம் தென்னிந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனாலும் லட்சுமியின் ஆலயத்துல கூட்டம் அதிகரிக்கும் காலம் இந்த 2026ஆம் ஆண்டு. உங்களோட அனைத்து கோரிக்கையையும் லட்சுமி தீர்த்து வைக்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருப்பதால் இந்த ஆண்டை ஒவ்வொரு நாளையும் மிகச் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களோட லைஃப் செட்டில் ஆயிடும். உங்களுக்கு தீராத சிக்கல், இடியாப்ப சிக்கல், நடக்காத சிக்கல், வேதனை, அவமானம், உங்களை ஏமாத்தினவங்க, பணத்தை ஏமாத்தினவங்க, சொத்தை ஏமாத்தினவங்க, எல்லா மோசடியிலும் இருந்து நீங்க வெளியில் வந்துருவீங்க. அதுல உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அந்த வழக்குகள்ல, அந்த புகார்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உடனடியாக தர வேண்டும், உறுதியாக தர வேண்டும். உங்கள் மனதில் அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்பட வேண்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ, இந்த வருடம் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள், உங்கள் தடைகள் நீங்கிவிடும், உங்கள் தாமதங்கள் குறைந்துவிடும், நீண்டகால எல்லா வேதனையும் சிக்கலும் அவமானமும் நீங்கிடுங்கிற நம்பிக்கை தரும்னா இந்த வீடியோல இருக்கிற லைக் பட்டன்ல போய் லைக் பண்ணிட்டு மற்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக்லையும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.